ஐடியில் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக உள்ள வரீங்க அப்படின்னா அந்த 5 மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நான் தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா லாங்குவேஜஸும் படிக்க ட்ரை பண்ணுறது. இப்படி படிக்கிறது மூலமாக என்ன ஆகும், கன்ஃபியூஷன்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும் சூஸ் பண்ணி அதை மட்டும் மாஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அக்கௌண்ட் ஒன்று வந்துட்டு இந்த பேசிக்ஸை ஸ்கிப் பண்ணுறது, இது நிறைய பேர் பண்ணுற தப்பு. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு இடத்துல நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். என்ன இந்த உங்களுக்கு பேசிக்ஸே தெரியல அப்படின்ட்டு. ஸோ பேசிக்ஸை எப்பவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, அந்த 2.5 ஹவர்ஸ்ல வந்து கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு யூடியூப்லாம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து படிக்கிறது. இது ரொம்பவே பெரிய தப்பு. ஸ்டார்டிங்ல ஓகே, பட் நீங்க ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராமரா ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணணும். ஏன்னா அப்பதான் உங்களால கரெக்டான சோர்ஸை எடுக்க முடியும். ஸோ டாக்குமெண்டேஷன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்றது தான் ஒரு பெஸ்ட் வே டு லேர்ன் நியூ திங். வந்துட்டு சும்மா படிக்கிறது மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் வந்துட்டு கொஸ்டின் கேட்கறது. சீனியர்கிட்ட கொஸ்டின் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியலையோ அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கொஸ்டின் கேளுங்க. அப்போ தான் நிறைய விஷயத்த ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்கிட்ட வந்து உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும்.